டியூஸ்டே மார்னிங் பாப்பாவோட ஸ்கூலில் வந்து ஃபேரிவெல் டே இன்னைக்கு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து வழி அனுப்புகிற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேரிவெல் டே ஆனுவல் டே முடிஞ்சுது. ஸோ ஃபேரிவெல் டேமே வந்து கலர் ட்ரெஸ் வந்து போட்டுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பாப்பாவுக்கு உகாதி பண்டிகைக்காக எடுத்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணிட்டு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டில் வந்து விலைக்கேற்றிட்டேன். ஸோ வீட்டில் விலைக்கேற்றதுக்கு அப்புறமா கடையிலையும் போய் விலைக்கேற்றணும். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஃப்ரைடே அண்ட் டியூஸ்டே மட்டும் நான் வந்து சாரீ வியர் பண்ணுவேன். ஸோ ஒரு நாள் மட்டும்தான், ஒரு நாளுக்கு மேலே தாண்டுச்சு அப்படின்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா என்னோட மோஸ்ட் கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருப்பாங்க. குண்டா இருக்கிறது அவங்களோட தப்பு கிடையாது. ஸோ அவங்களது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டிச்சிங் மெத்தட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ட்ரெஸ்லேயும் ஆகட்டும், பேண்ட்லேயும் ஆகட்டும், டைட்டாக இருக்குது அப்படின்னா என்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா துணியை வந்து அட்டாச் பண்ணி அவங்களுக்கு லூஸ் பண்ணணும். அந்த பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அந்த சைடும் இந்த சைடும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட ஸ்டிச்சிங் ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த கஸ்டமரும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அமௌண்ட்டும் அதே மாதிரி தான் கரெக்டாக கொடுத்துருவாங்க. நான் துணி வாங்கிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி விலாக் இப்படி தான் போச்சு. தேங்க்யூ.